இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அயலிக்கு புடவை கொடுக்கறதுக்கு நீ யாரா? சாரிங்க, இன்னைக்கு என் பிறந்த நாள். அதனாலதான் என் அம்மா புடவைய அயலிக்கு கொடுத்தேன். எங்க வீட்டு பிள்ளைக்கு புடவை கொடுக்க நீ யாரு? ஊர்ல இருந்து வர வேண்டியது, வயசு பொண்ணு இருக்கிற வீடா பார்த்து தங்க வேண்டியது, அவகிட்ட அதை இதையும் சொல்லி நல்ல மனச கலைக்க வேண்டியது, அப்புறம் காதல் பண்றேன் கத்திரிக்காய் பண்றேன்னு குடும்பத்தை சுத்தமா கலைச்சிட்டு போறது. நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. எனக்கு அயலிய காலேஜ்ல இருந்து தெரியும். நாங்க 2 பேரும் ஒரே இடத்துல தான் வேலை பாக்குறோம். நான் ஃப்ரெண்ட்லியா நினைச்சுதான் கொடுத்தேன். ஏய், ஃப்ரெண்ட்லி சுண்டலின்னு என்ன கதை சொல்லிட்டு இருக்கியா? அடுத்தவன் கட்டிக்க போற பொண்ணுக்கு புடவை வாங்கி கொடுக்கலாமாடா? அறிவு வேணா? அது சரி, அம்மா அப்பா வளர்க்குற பிள்ளைங்களே தறி கட்டி சுத்துதுங்க. உன்னதான் அம்மாவும் வளர்க்கல அப்பனும் வளர்க்கல. சரியா சொன்னேன். அப்பா இருந்தா தானே வளர்க்கறதுக்கு. இருந்திருந்தா சொல்ல வேண்டியத பக்குவமா சொல்லி வளர்த்திருப்பாங்க. அது என்ன இருந்திருந்தா? அப்ப யாருன்னு தெரிஞ்சிருந்தாலே ஒழுக்கமா வளர்ந்திருப்பான். அதுவே தெரியாதவன் கிட்ட என்ன பேசி என்ன பிரயோஜனம்? அத்த, அதெல்லாம் நமக்கு எதுக்கு? அயலிக்கு புடவையை கொடுத்தது தப்பு. இவன் அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. தப்புதாங்க. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துப்படா, ஆனா எங்களாலலாம் உன்னை பாத்துக்கிட்டே இருக்க முடியாது. ஒழுக்கமா வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போற வழிய பாரு. எங்க வீட்ல உனக்கு 4 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. உன்னை எல்லாம் பக்கத்துல வச்சுக்கிட்டு எங்களால காவல் காத்துட்டு இருக்க முடியாது. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ரித்திகா, தீபு, அம்மு எல்லாரும் என் தங்கச்சி மாதிரிங்க. ஓ, அதே நீங்க 3 பேரை மட்டும் சொல்ற. அப்போ அயலி உனக்கு யாரு? அவ தங்கச்சி மாதிரி இல்லையா? அப்படி அவளை நினைச்சிருந்தா இப்படி புடவை வாங்கி கொடுத்திருப்பானா? இங்க பாருடா, நாங்களா ஹவுஸ் ஓனர் கிட்ட உன்னை பத்தி சொல்லி இங்க இருந்து துரத்துறதுக்குள்ள நீ இங்க இருந்து ஓடிடு. அப்படி போனா அவமானப்படாம போவ. இல்ல உன்னை அசிங்கப்படுத்தி தான் அனுப்புவோம். ஜாக்கிரதை. புடவைய அவரோட அம்மா புடவைன்னு சொல்லி கொடுத்தாரு பாட்டி. அப்ப அவரோட மனசுல என்னை எந்த இடத்துல வச்சிருக்காருன்னு பாத்தியா பத்து? இப்ப அவரு பிறந்த நாள் அன்னைக்கு ஏன் இந்த புடவைய கட்டலன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? சரி விடு அயலி. சிவா நம்ம வீட்டு புள்ள, அவன் சொன்னா புரிஞ்சுப்பான். அவர் என்னதான் புரிஞ்சுக்கிட்டாலும் அவர் மனசுல அந்த வலி இருக்கதாங்க செய்யும் பத்து. இத பாரு, நாம நாளைக்கே கடைக்கு போய் இதே மாதிரி ஒரு புடவைய வாங்கி சமாளிச்சுக்கலாம். நீ கவலைப்படாதம்மா, வருத்தப்படாத, அழாத. அம்மாடி, இந்த போன்ல நீயும் சிவாவும் ஒரு போட்டோ எடுத்திருக்கீங்கல்ல, எங்க அதை காட்டு. அது எதுக்கு பத்து? நீ குடு, பாத்துட்டு தரேன்னு சொல்றேன்ல. என் கண்ணை பட்டுடும் போல இருக்கு. நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க 2 பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? போதும், நிறுத்து பத்து. மத்தவங்க தான் எங்களை பத்தி புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னா நீயும் அப்படிதான் எங்களை பத்தி நினைச்சிட்டு இருக்கியா? இப்ப நான் அப்படி என்னடி சொல்லிட்டேன்? போதும், இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம். அப்படி ஒரு எண்ணம் ஏன் மனசுலயும் இல்ல, அவர் மனசுலயும் இல்ல. எங்களுக்குள்ள இருக்கிறது ஒரு நல்ல நட்பு மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. புரியுதா? ஆமாண்டி, நட்பா நட்பு, பொல்லாத நட்பு. ஏன் ஃப்ரெண்டா இருந்தவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே இல்லையா? நான் வேணா லிஸ்ட் கொடுக்கட்டுமா? போதும் பத்து, கையெடுத்து கும்பிடுறேன். இதுக்கு மேல இத பத்தி பேசி என்ன டென்ஷன் பண்ணாத. நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். நான் ஏதோ என் மனசுல பட்டதை சொன்னேன். இதுக்கு எதுக்கு நீ இவ்ளோ கோச்சுக்கிற? அக்கா, அக்கா, என்னாச்சு அமிர்தா? அக்கா, அம்மாவும் அத்தையும் சிவானா ரூமுக்கு போயிட்டு வந்திருக்காங்க அக்கா. ஐயோ, இவளுங்க எதுக்குடி அங்க போனாளுங்க? வேற எதுக்கு? அக்காக்கு புடவை கொடுத்தாருல, அது என்னன்னு கேட்கதான் போயிட்டு வந்திருக்காங்க. பாவம், அவரு நொந்து போயிட்டாரு. பிறந்த நாள் அதுமா அந்த பிள்ளைய இப்படி திட்டிட்டு வந்திருக்காளுங்களே. இவளுங்களா மனுஷங்களா? பாவம்,
அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். இத பாரு, இப்போதைக்கு அவனுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நீ மட்டும்தான். நீ போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வாமா, போ. நானும் மனுஷன் தானேமா, எனக்கும் அடிச்ச வலிக்கும் தானேமா. ஏமா இப்படி நடக்குது? ஏமா எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? என்னால முடியலம்மா. நானும் உன்கிட்டயே வந்துடுறேம்மா. சொல்லுமா, நான் செத்துறவா? சீனியர், சீனியர் என்னாச்சு? அம்மா போட்டோ எப்படி விழுந்துச்சு? என் சித்தி ரொம்ப திட்டாங்களா? அவங்க எப்படி எல்லாம் திட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் சீனியர். ஏன்னா டெய்லியும் நான் அவங்க கிட்ட திட்டு வாங்கி பழகி போச்சு. சாரி சீனியர், அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஐலி. சீனியர் ஒரு நிமிஷம். விடுங்க சீனியர், இந்த உலகமே கருப்பு கண்ணாடிய மாட்டிக்கிட்டு தான் பகல இருட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. அவங்களுக்கு பிரச்சனை நீங்க இல்ல, நான் தான். என் முகத்துல சின்னதா சிரிப்பு தெரிஞ்சாலும் லைட்டா சந்தோஷம் தெரிஞ்சாலும் அது எங்க சித்தியால தாங்கிக்கவே முடியாது. அவங்க கூட பேசும்போது மட்டும்தான் சந்தோஷமா நான் இருக்கேன். அதான் அவங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க. சாரி சீனியர். சீனியர், இது உங்க அம்மாவோட பழைய போட்டோ தானே? இந்த வயசுல எந்த கவலையும் இல்லாம எங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு பாத்தியா?